இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு கவுண்டிங் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கவுண்டிங் ஃபிகர்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதை எப்படி போட்டிருப்பேன்னா, ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கேட்குற மாதிரி போட்டிருப்பேன். இதில் வந்து ஸ்கொயர் ஷேப் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு இப்போலாம் எக்ஸாம்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈஸி தான் இதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எத்தனையாக டிவைட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்பர்ஸ் கொடுப்பாங்க. 1 2 3 4. அப்போ 4 பார்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இது என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக எது ஹையஸ்ட் நம்பரோ அதை டபுள் டைம் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் என்னது 4ஆ? அப்போது 4 × 2. டபுள்னா என்னது, மல்டிப்ளை பை 2 பண்ணுவோம்ல. ஸோ 4 2s ஆர் என்னது 8. அப்போ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, சாரி இந்த ஒரு ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 8 ட்ரையாங்கிள் இருக்குது. அது என்னென்னு சொல்லவா? இது 1, இது வந்து 2, இந்த ட்ரையாங்கிள் 3, இந்த ட்ரையாங்கிள் 4. அதே மாதிரி இது 5, இது வந்து 6. அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிறது 7, இந்த பக்கம் இருக்கிறது 8. ஓகேவா? ஸோ 8 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து இப்படி ஒன்று ஒன்றா எக்ஸாமில் வந்துட்டு இப்படி கவுண்ட் பண்ணி போடுவோம். இதுக்கு டைம் ஆகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் மிஸ் பண்ணிட்டாலும் ஆப்ஷன்ஸ் தப்பாக கிளிக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் ட்ரிக் என்னது அப்படின்னா, எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எழுதுங்க. அதில் ஹையஸ்ட் நம்பர் என்னதோ அதை டபுள் டைம் பண்ணுங்கள். அதுதான் இந்த அதுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இது 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதோட ஹையஸ்ட் நம்பர் என்னது 8. இதை டபுள் பண்ணணுமா? அப்போ 8 × 2 என்னது 16. ஓகேவா? 8 2s are 16. இப்போ அதே மாதிரி இந்த மெத்தட் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இன்னரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அவுட்டர் ஸ்கொயருக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போடணும். அப்புறம் உள்ளே இருக்க ஸ்கொயர்ஸ்க்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போடணும். இப்போ வெளியே இருக்க ஸ்கொயருக்கு ஃபஸ்ட்டு நம்பர் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ அவுட்டர் ஸ்கொயருக்கு லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 8. அப்போது 8 × 2 16. இப்போ இன்னர் ஸ்கொயருக்கு மட்டுமா 1 2 3 4 5 6 7 8. அப்போது இன்னர் ஸ்கொயருக்கும் லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 8, பெரிய நம்பர். ஸோ 8 திருப்பியும் 2 டைம்ஸ் பண்ணோம்னா 16 ஆகும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 32. அப்போ இந்த மொத்த ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரையாங்கிள்லேயே வந்துட்டு லைன்ஸ் செக்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ வந்து ட்ரையாங்கிள்லேயே உள்ள ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிளா, அதாவது இது 1. நெக்ஸ்ட்டு இது 2. நெக்ஸ்ட்டு இது 3. அப்புறம் இது 4. இப்போ 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்புறம் அவுட்டர் 1 5. அப்போ இது மொத்தமாக என்னது 5 ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், 4 + 1 = 5ன்னு எழுதிட்டோம். அப்போது இந்த ஒரு லைனுக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? அதாவது இது ஒரு 1, இது 2, இது 3, இது 4 ட்ரையாங்கிள், அவுட்டர் 1 5. ஸோ அப்போ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குது, 4 + 1 5. அப்போ இந்த ஒரு லைனுக்கு, அதாவது இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிளுக்கு 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி போட்டோம். இப்போ இதே ஷார்ட் ட்ரிக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் இருக்க பிக்சர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்க. இப்போ வந்து அப்போ இந்த லைன் எடுத்துப்போமா. இந்த லைனுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஆகும், 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்புறம் உள்ளே இருக்க இந்த இன்னருக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் அவுட்டர் ட்ரையாங்கிளுக்கு 1. கரெக்டாக? அப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9. அப்போ இந்த மொத்த ட்ரையாங்கிளுக்கும் எவ்வளோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம்னா 9 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே வரும். இந்த ட்ரையாங்கிள் இந்த ஒரு லைனா 4 ப்ளஸ் இதில் இருக்க ட்ரையாங்கிளுக்கு இந்த லைன், அப்போது 4 ப்ளஸ் அப்போ உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த ட்ரையாங்கிளுக்கு 4 ப்ளஸ் அவுட்டர் ட்ரையாங்கிள் 1. அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 13 ட்ரையாங்கிள் வரும். கரெக்டா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி இந்த லைனுக்கு என்ன பண்ணுவோம், 4 ப்ளஸ் இந்த லைனுக்கு என்னது 4 ப்ளஸ் அவுட்டர் லைனுக்கு என்னது 1. அப்போது இதுவும் 9. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த லைன் தான் டிஃப்ரெண்ட். இதுலேருந்து இப்படி ஒரு லைனு, இதுலேருந்து இப்படி ஒரு லைன், இதுலேருந்து இப்படி ஒரு லைன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த லைன் தான்
இதோட டிஃப்ரெண்ட். இப்போ இந்த லைனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இப்படி ட்ரையாங்கலில் வந்துட்டு இப்படி லைன் செக்மெண்ட் இருந்ததுன்னா இது 1 இது 2, ஸோ அப்போ 1 + 2 = 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுதான். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் வந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இந்த ஒரு லைன் வந்துட்டு என்னவா பிரியுது, இங்கே 1 பிரியுது, இங்கே 2 பிரியுது. இந்த மொத்தமாக கவுண்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மொத்தமாக இருக்கிறதுக்கு இந்த லைனுக்கு நம்ம 4 கவுண்ட் போட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயே இன்க்ளூட் ஆகிடும் இந்த இது. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு லைனுக்கு வந்து நம்ம 2 கவுண்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஒரு லைனுக்கு 2, இந்தக்கும் 2, இதுக்கும் 2. அப்போது 2 + 2 + 2 என்ன ஆகும், 8 ஆகும். அப்போ +8 = 6 ஆகும். அப்போ +6 = 15. அப்போ இந்த ட்ரையாங்கலுக்கு எத்தனை ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணுவோம்னா 15. அதாவது இந்த லைனுக்கு 4, உள்ளே இருக்க ட்ரையாங்கலுக்கு 4, அவுட்டரில் இருக்க ட்ரையாங்கலுக்கு 1 = இப்போ இதில் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த இதுக்கு ஒரு 1 கவுண்ட் 2 கவுண்ட். அப்போ 2 ட்ரையாங்கல், இது ஒரு ட்ரையாங்கல், இது ஒரு ட்ரையாங்கல். அப்போ ஏன் நம்ம ஃபுல் ட்ரையாங்கல் எடுக்கலை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லைனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல் கவுண்ட் எடுத்துட்டோம்ல. இந்த லைனுக்கு என்ன பண்ணோம், இது ஒரு ட்ரையாங்கல், அப்போ இருக்கும்போது இதுவும் கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால இந்த இதில் 2 ட்ரையாங்கல் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2ங்கும் போது 6 வரும். இந்த 6 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது 15. ஸோ இதை மாதிரி சம்முக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் வேறு சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.